السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان في رسول الله أسوة حسنة. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ولا تتبعوا خطوات الشيطان إن الشيطان للإنسان عدو مبين. صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: كل مسلم إخوة ولا تفرقوا بينه ليتحامدون وإن تفرقوا بين الاتحامدون وتعمروا الشياطين وتفرقوا أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த அதிசயமான விசித்திரமான சில சம்பவங்களை பற்றி தாங்களுக்கு முன் எடுத்துரைக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒரு சில வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, முன்மாதிரியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, ஒரு சில விஷயங்களை தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது கூறுகின்றான்: வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சவுதி அரபுக்காக வேண்டியோ, மக்காவுக்காக வேண்டியோ, மதீனாவுக்காக வேண்டியோ, இல்ல சவுதி அரபுடைய நாட்டிற்காக வேண்டியோ, தனிப்பட்ட ஒரு கூட்டத்திற்காக வேண்டியோ, தனிப்பட்ட ஒரு பிரஜைக்காக வேண்டிய நபியாக அனுப்பப்படவில்லை. லில் ஆலமீன், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனித சமுதாயம், ஜின்னு சமுதாயம், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக, ரசூலாக, உத்தமராக, போதகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். பெரியவர்களே, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா நபிமார்களுக்குமே தலைவர்களாக, இமாமாக, சய்யிதுல் இமாமை, சய்யிதுல் அன்பியா அப்படிங்கிற பட்டத்தை அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ்ல 2 ரக்காத் தொழுக வச்சாங்க. திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி 2 சஃப்புகளாக நின்றார்கள். ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்களுமே அவர்களுக்கு பின்னாடி முக்ததியாக நின்னார், முசல்லிகளாக நின்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போய் அவங்களோட நின்றுகிட்டார். எந்த விஷயத்திலுமே முந்திரி கொட்ட மாதிரி நம்ம முந்தக்கூடாது. ஒரு விஷயத்தை ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்: எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழியுங்கள், அந்த பொறுப்பை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த ஹதீஸான விஷயம், ஏன் சார்பா நான் சொல்ல. எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும், எந்த ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையில அமீராக, தலைவராக, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் நிக்கிறேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நான் நிக்கிறேன், நான் செய்யறேன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் அக்பர். 10 பேருடைய வாயில இருந்து அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். 10 பேர் 100 பேர் இருக்கிறாங்க, இவர் நிக்கட்டும், இவர் எம்எல்ஏ ஆகட்டும், இவர் எம்பி ஆகட்டும் அப்படின்னு 10 100 பேர் 1000 பேருடைய வாயிலாக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அதை அவர் மறுக்க கூடாது. இப்ப நானா முந்திரி கொட்ட மாதிரி முந்தக்கூடாது எதுலையுமே. அதுல அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. இது ஹதீஸான விஷயம், எல்லா விஷயத்துக்குமே பொருந்துது. இப்ப நாம அமைதியா இருக்கணும். நம்மள அல்லாஹ்வுடைய கிருபையில 1000 பேர் 100 பேருக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இவர் இருக்கட்டும், இந்த பொறுப்பு இவர் தான் சரி அப்படின்னு எல்லா மக்களுடைய வாயிலாக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவரை அவர் மறுக்க கூடாது. நான் இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அவர் இருக்கணும். ஏன் அவரா இல்ல முந்திரி கொட்டையை அவரா முந்தல நான் ஜெயிறேன், நான் நிக்கிறேன் அப்படி
அல்லாஹ் மத்தவங்க வாயில அவன் என்ன செய்திருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் சார்பாக உண்டானது. அதை இவர் மறுக்க கூடாது. எப்ப இவரை அல்லாஹ் அந்த பொறுப்புல கொடுத்துட்டானோ அல்லாஹ் நிச்சயமா அவருக்கு உதவி செய்வான். அல்லாஹ் அக்பர். இது ஹதீஸான விஷயம். இப்ப நானா நிற்பேன், நானா செய்யறேன், இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. மக்கள் மூலியமா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு பக்கபலமா இருக்கும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு பக்கபலமா இருக்கும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் கூட்டிட்டு வந்தாங்க. புராக்ல கூட்டிட்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, யாருமே முஸல்லால இல்ல, இமாம் இல்ல, எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க சப்புல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரமா போய் நின்னுக்கிட்டார். அல்லாஹ் அக்பர். நான் போய் தொழு வைக்கிறேன் அப்படின்னு செய்யல, ஒரு ஓரமா நின்னுக்கிட்டார். அதுக்கப்புறமேலு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமத்து செய்ய வேண்டும், எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக அவர் ஆக வேண்டும் என்பதாக வஹி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா, என்னுடைய சர்க்காரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரமா போய் நிக்கிறாரு. அவரை கையை பிடிச்சு கொண்டு போய் முஸல்லால நிப்பாட்டுங்க. அவரா போக மாட்டார், அவரா எந்த விஷயத்திலையும் விரும்ப மாட்டார். நாம தான் அவரை பற்றி செய்யணும், முற்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு கரங்களை பிடித்து கொண்டு போய் முஸல்லால நிப்பாட்டுறாங்க. அந்த சமயத்துல பெருமானார் சொல்றாங்க, நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது, என்னுடைய மூதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் எப்படி இமாமத்து செய்யறது? இதுதான் பணிவு. அல்லாஹ் அக்பர். மன் தவாஸு லில்லாஹ் வ ரஃபஅஹு அல்லாஹ். ஹதீஸ்ல வருது, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்து நடக்கின்றார்களோ, அகப்பாவம் இல்லாமல் பணிந்து நடக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் தஆலா ரஃபஅஹு அல்லாஹ், உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார், உயர்த்துகின்றார். இதுதான் சத்தியமான உண்மை. பெருமாள் சொன்னாங்க, இதுக்கு தகுதியானவன் இல்லையே, என்னுடைய முன்னோர்கள் தான் பின்னாடி நிற்கிறாங்க, நான் எப்படி இமாமத்து செய்யறது? ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, பேச்சே கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை மறுபேச்சு கிடையாது. பெருமாள் முஸல்லால நின்னாரு, 2 ரக்காத் தொழுக வச்சார். இந்த தொழுக வச்ச பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கும், பட்டம். MA, MBA, MBA, MPhD, PhD என்னென்னமோ சொல்றோம் இல்ல, அது மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தா என்ன? சய்யிதுல் அம்பியா. எல்லா நபிமார்களுக்கும் இவர் தான் தளபதி. அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்களோ அத்தனை நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவர்தான் சய்யிதுல் அம்பியா, இமாமுல் அம்பியா அப்படிங்கிற டைட்டில் பட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டவட்டமாக நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உங்களுக்கு நாம் அழகிய முன்மாதிரியாக ஆக்கவில்லையா? அல்லாஹ் அக்பர். அழகிய முன்மாதிரியாக ஆக்கவில்லையா? நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால் 63 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எல்லா துறைகளிலுமே, எல்லா துறைகளும், வியாபாரம், அரசியல், அதே போன்று கூலி வேலை, எல்லா துறைகளிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு அப்படின்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஷமாயிலே திர்மிதி நஸஈ ஷரீஃபுடைய கிதாப்ல பதிவாகி இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொன்னால், நபித்துவ பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 வாலிப வயசு, 17-18 வயசுல சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வீடுகளிலே பெண்கள் விதவையாக இருக்கின்றார்களோ, எந்தெந்த வீடுகளிலே பிரச்சனையில இருக்கின்றதோ, யார் யார் சிரமப்படுகின்றார்களோ, கணவன் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுகின்றார்களோ, பிள்ளைகள் இல்லாமல் வயோதிகத்திலே யார் யார் துன்பப்படுகின்றார்களோ, அவர்களுடைய வீடுகளுக்கு தானாக சென்று கதவை தட்டி, உங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் என்னிடத்தே சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றேன். முஹம்மது பின் அப்துல்லா வந்திருக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பை கூட கிடையாது. கேரி பேக் என்னென்னமோ இருக்குது, கட்டப்பை, அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது.
என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய ஜுப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜுப்பாவுடைய தாமன் இதுல பொருளை போட்டு இப்படி மடிச்சு கொண்டு வரும். अपना जुब्बे का जो दामन है वो दामन में என்ன செய்வாங்க, பொருட்களை போட்டு மடிச்சு கொண்டு வந்து இல்லாதப்பட்ட ஏழைகள், எத்தனையோ வயதானவர்கள், எத்தனையோ விதவிகள், அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களால் உதவி செய்தார்கள். இதுதான் மனிதநேயம், இதுதான் மனிதநேயம். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அவர் பிறக்கும் சமயத்திலே நபியாக ரசூலாக ஆக்கப்பட்டார் என்பதாக மக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு தெரியும். இருப்பினும் தன்னுடைய மனதிலே கடுகு அளவு கூட அகம்பாவம் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், நான் தான் பெரியவன் என்ற ஒரு மண்டகனம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையில சர்வ சாதாரணமாக எல்லா மக்களுடைய தேவைகளை சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தி செய்தார். ஷமாயில திருமீது ஹதீஸ் இருக்கு, சிந்திச்சு பாருங்க. ஆக பெரியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவுகளுக்குமே 1000 கோடிக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கின்றன. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார். அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை. பெரியவர்கள் அடிக்கடி கூட பயான்ல சொல்லி இருக்கிறோம். இந்த ஈமான் இஸ்லாம் என்பது இவ்வளவு விரைவாக, இவ்வளவு வேகமாக இந்த உலகத்திலே பரவியது வாளால், கத்தியால், போரால், ரத்தத்தால், யுத்தத்தால் கிடையாது. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பண்புகள், அழகான ஒழுக்கங்கள், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கியிருக்கின்றோம். அந்த அழகிய பண்புகள், அழகிய குணங்கள், அந்த அதிசயங்களை பார்த்து பார்த்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை கழுவினார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் சத்தியமான உண்மை. எந்த ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு யுத்தம் செஞ்சுக்கிட்டு நீ முஸ்லீம் ஆகிறியா இல்ல வெட்டி விடுவேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே செஞ்சது கிடையாது. தீனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, ஈமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யுத்தங்கள் நடத்தப்படும். அந்த யுத்தத்திலேயும் ஷமாயிலே திர்மிதி மற்றும் நஸஈ ஷரீஃப், அபூ தாவூத் ஷரீஃப் கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 26 யுத்தங்கள் செய்தார்கள். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த யுத்தங்களிலே கலந்து கொண்டார்களோ அதற்கு ரஸ்வா, புனித போர் என்பதாக சொல்லுவாங்க. நம்ம ரஸ்வா அப்படின்னா புனித போர். 26 யுத்தங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார். எல்லா யுத்தத்திலுமே எடுத்த உடனே அடிச்சேன் கவுத்தனே அப்படிங்கிறது கிடையாது. நாம செய்யறோம் இல்ல, எடுத்த உடனே சண்டை, எடுத்த உடனே பிரச்சனை, எடுத்த உடனே பொண்டாட்டிக்கு பிடிக்கல உடனே தலாக், நௌசுபில்லா, அப்படி கிடையாது. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு போய் கூட ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த யூதராய் இருந்தாலும் சரி, யார் தலைவராய் இருக்கின்றானோ அவனை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை நடத்துவார், பேச்சுவார்த்தை நடத்துவார். அல்லாஹ் அக்பர். பேச்சுவார்த்தை நடத்துவார், உடன்படிக்கை செய்வாங்க. நமக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய கிருபையில விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகள், அந்த வாய்ப்புகள் இருக்கின்றதோ அத்தனை வாய்ப்புகளையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்வார்கள். முடியாத பட்சத்துல தான் யுத்தம். அல்லாஹ் அக்பர். நீங்க 26 யுத்தத்துல ஷபீபா எங்கேயுமே காட்ட முடியாது. புகாரி ஷரீஃபை புரட்டி பாருங்க, எல்லா யுத்தங்களிலேயுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக ஒரு நாள் முன்பு போய் முகாம் போட்டு, டேரா போட்டு, அந்த தலைவனை கூப்பிட்டு உடன்படிக்கை சுலஹ பேசுவாங்க, செய்வாங்க, உடன்படிக்கை செய்வாங்க. வேண்டாம், உனக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை, ரத்தங்கள் வேண்டாம், யுத்தங்கள் வேண்டாம், உயிர் சேதங்கள் வேண்டாம், இதை எல்லாம் சொல்லி நீ என்ன சொல்ல வர, அது எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்துக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா நாங்க கண்டிப்பா கட்டுப்படுவோம், இல்ல அப்படின்னா நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், யுத்தம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பண்புகள். இன்னைக்கு நமக்கு முதல்ல வீச்சு, அதுக்கப்புறம் தான் பேச்சு. முதல்ல வீச்சு, அதுக்கப்புறம் பேச்சு. ஆனா அங்க அப்படி கிடையாது. முதல்ல பேச்சு, அதுக்கப்புறம் தான் வீச்சு. இது சுன்னத்து. முதல்ல பேச்சு, அதுக்கப்புறம் வீச்சு. நம்ம அப்படி கிடையாது. முதல்ல வீச்சு, அப்புறம் தான் பேசு. எதுவா இருந்தாலும் பிரச்சனை பண்ணி அப்புறம் பேசிக்கலாம். பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி பேச மாட்டோம். பெரியவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஆழமா மனசுல பதிவு வச்சுக்கோங்க. சுன்னத்தான விஷயத்தை நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி, 1000 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் இறங்கிட்டு அப்படின்னா மறுபடியும் யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய பழக்கம் எப்படி தெரியுங்களா, செஞ்சிருவோம் ஆவேசத்துல, அடடட இப்படி செஞ்சிடுமா, அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு இல்ல. செய்யறதுக்கு முன்னாடி, செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி
1க்கு 100 இல்ல, 1000 தடவை யோசிக்கலாம். தப்பு இல்ல, 1000 தடவை யோசிக்கலாம், 1000 தடவை ஆலோசனை செய்யலாம். ஆனா இறங்கிட்டோம் அப்படின்னா யோசிக்க கூடாது. ஏன்? வாய்ப்பு இல்ல, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இறங்கிட்ட களத்துல அப்புறம் எங்க வாய்ப்பு இருக்க போகுது? அப்புறம் என்னைக்கு யோசிப்போமா? அப்புறம் அட இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, அப்படி செஞ்சிருக்காமே, நான் முட்டாள்தனம் செஞ்சுட்டேனே. मोहम्मद उसे बोलेंगे कि नहीं, ये काम में उतरने से पहले 1000 मरतबा सोचना तकदीर नहीं, लेकिन उतर गया सोचना नहीं. काम करने के बाद हरगिज नहीं सोचना. இது சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறை. ஆக பிரியர்களே, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவுகளுமே, ஒவ்வொரு வாழ்க்கையுமே மிகப்பெரிய ஒரு அழகிய முன்முதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் எத்தனையோ கட்டளைகள், எத்தனையோ அமல்கள் இருக்கின்றன, ஆனால் அல்லாஹ்விற்கு பிடித்த அமல், அல்லாஹ்விற்கு பிடித்த அமல், மன் அஹப்ப இப்னு ஆதமின் அமலின் சாலிஹின், ஹதீஸ்ல வருது புகாரி ஷரீஃபில, அல்லாஹ் பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளிலேயே அழகான நல்ல அமல்களிலேயே அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த அமல் எது யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் ஒண்ணு, இரண்டாவது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்ப்பது எந்த அமல் என்பதாக கேட்கிறார். சாதி சாப், என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போறது? உலகத்திற்கு கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் சொர்க்கத்தை கொண்டு செல்வது எந்த அமல்? தொழுகையா, நோன்பா, ஜகாத்தா, ஹஜ்ஜா, திலாவத்தா, ஜகாத்தா, ஸிக்ரா, ஸதகா, கைராத்தா? எந்த விஷயத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா செஞ்சா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்? அல்லாஹ்வுக்கு எங்களுடைய அமல்களிலேயே அதிகமாக பிரியமான அமல் எது என்பதாக கேட்டாங்க. யாரு? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 2 கேள்விக்குமே ஒரே பதில் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஹுஸ்னுல் அக்லாக். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு இஸ்லாம் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை, முஸ்லிம் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. என்ன? ஹுஸ்னுல் அக்லாக். அல்லாஹ்வுடைய எல்லா அமல்களிலுமே அல்லாஹ் உனக்கு எந்தெந்த கட்டளை இட்டானோ எல்லா கட்டளைகளிலுமே உனக்கு, அதாவது நீ செய்யக்கூடிய எல்லா அமல்களிலுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல் எது அப்படின்னா ஹுஸ்னுல் அக்லாக். உன்னுடைய அழகிய குணங்கள், நற்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள். இந்த ஒழுக்கம் தான் அல்லாஹ்வுக்கு நீ செய்யக்கூடிய எல்லா அமல்களிலுமே பிடித்தமான அமல். உனக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதும் கூட உனக்கு அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஹுஸ்னுல் அக்லாக், உன்னுடைய அழகிய குணங்கள், உன்னுடைய அழகிய பண்புகள். நீ அழகான குணத்தோடு, நல்ல பண்போடு, நல்ல குணத்தோடு நீ வாழ்ந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தை கொண்டு அடைவார். சொர்க்கம் உனக்கு வாஜிபு. அதே மாதிரி நீ செய்யக்கூடிய எல்லா அமல்களிலேயுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல் உன்னுடைய அக்லாக், உன்னுடைய நல்ல குணங்கள். அல்லாஹ் அக்பர். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ லா யன்சுரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்சுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்சுரு இலா அஜ்சாமிக்கும், நீ குண்டா இருக்கிறியா, ஒல்லியா இருக்கிறியா, அல்லாஹ் பார்க்கிறது கிடையாது. வலா சுவரிக்கும், உன்னுடைய முகத்தை பார்ப்பது கிடையாது. நீ கருப்பனா, வெள்ளையா, நெட்டையா, குட்டையா, கிளாமரா இருக்கிறியா, இல்ல பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கிறியா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறது கிடையாது. வலாக்கின் யன்சுரு, அல்லாஹ் பார்க்கிறா அப்படின்னா 2 விஷயத்தை பார்க்கிறா. வகுலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய இதயத்தை பார்க்கின்றான், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான். இன்னமல் அமாலு பின்னியா, புகாரி ஷரீஃபுடைய முதல் ஹதீஸ் அதுதான். இன்னமல் அமாலு பின்னியா, நீ என்ன அமல்களை செய்தாலும் அந்த அமல்கள் எல்லாம் உன்னுடைய நிய்யத்துடைய, எண்ணத்தினுடைய, மனதினுடைய அடிப்படையில் தான் அமையும் என்பதாக. ஆக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உன்னுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறா. குலூபிக்கும் அமாலிக்கும், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றான். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ளம் கெட்டு போய் நாசமாக கிடக்கு. அல்லாஹ் அக்பர். வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு. வெளியில பார்த்தா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறான், பின்னாடி அவன் போன பிறகு கண்டபடி கேட்கிறான். அவன் யோசிக்கவே முடியாது, ஏண்டா இவன் தான் எனக்கு அடிச்சான், இவனா எனக்கு அடிச்சான். அல்லாஹ் அக்பர். சிந்திக்கவே முடியல, நான் யோசிக்க கூட பார்க்கல. அப்படி இது மாதிரிதான் இப்ப ஓடிட்டு இருக்கு பெரிய நண்பர்களே. ஆக மனதில் ஒன்று, நாவில் ஒன்று கிடையாது, 2ம் ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அது முனாஃபிக். மனசுல ஒண்ணு, நாவல ஒண்ணு இருந்தா முனாஃபிக், நயவஞ்ச கத்தனம். ஆனா உள்ளையும் ஒண்ணுதான், வாயிலையும் ஒண்ணுதான், உள்ளத்திலையும் ஒண்ணுதான். இதுதான் முஃமின். அல்லாஹ் அக்பர்.
ஆக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் ஹுஸ்னே அஹ்லாக், அழகிய பண்புகள், அழகிய குணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய குணங்களை கண்டுதான் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஒண்ணுமில்ல, புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு பது அப்படிங்கிறவர், பது அப்படின்னா காட்டு ஆராதி, கிராமவாசி சொல்றோம் இல்ல, கிராமத்தான் அப்படின்னு, அவங்களுக்கு பது என்பதாக அரபியில சொல்லுவாங்க. காட்டுவாசிகள், கிராமவாசிகள், அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அவங்க நேரம் வந்தாங்க, வந்த உடனே என்ன செஞ்சாரு, மஸ்ஜித் நபவியில பிஷாப் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பள்ளிவாசலுக்குள்ளேயே பிஷாப் செய்யறாரு. சஹாபாக்கள் எல்லாம் வீர வாள் எடுத்துட்டாங்க, வெட்டுறதுக்காக வேண்டி கத்தி எடுத்துட்டாங்க, உரிமிட்டாங்க. ஹஜரத்தே உமர், ஹஜரத்தே அலி, ஹஜரத்தே ஹம்சா. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல, அவனுடைய திருநீரகத்தை நீங்கள் நிறுத்தாதீங்க. பெருமானாருடைய தூர பார்வை, தொலைநோக்கம் எவ்வளவு நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதன் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது என்ன அப்படின்னா, நாம சிறுநீரகம் கழிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க, உட்காந்துதான் சிறுநீர் கழிக்கிறது சுன்னத்து, நின்று சிறுநீர் கழிக்க கூடாது. உடம்பு சரியில்லை, மூட்டு வலி, அது வேற பிரச்சனை. ஆனா எதுவுமே இல்லை, ஆனா ஸ்டைலா சில பேர் இருப்பாங்க, லெப்ட் கையில தான் சாப்பிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஸ்டைலு, நாகரீகம். வலது கையில சாப்பிட மாட்டேன். வலது கையில நான் என்ன நோக்காடு, வலது கையில என்னையா நோக்காடு வந்துச்சு, கழுவுற கையில ஏன்னா சாப்பிடுற, இதுலதான் சாப்பிடுவார். டீ எல்லாம் இப்படிதான் குடிப்பார், ஸ்பூன்ல இப்படிதான் சாப்பிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபூ தல்ஹா விருந்து வச்சிருந்தார். அதை கவனமா கேட்கணும். விருந்து வச்சிருந்தார். விருந்து வைக்கும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவர் முஸ்லிம் சஹாபி தான், புதுசா வந்தவர், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்தா அவர் லெப்ட்ல சாப்பிட்டார், இடது கையில சாப்பிட்டார். நாயும் திரும்பி சொன்னாங்க, வலது கையில சாப்பிடுப்பா, இடது கையில சாப்பிடக்கூடாது, மக்ரூ, வெறுக்கத்தக்க செயல், இது கழுவுறதுக்கு உண்டானது, இதுல சாப்பிடு அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிட முடியாது, இதுலதான் சாப்பிடுவேன் அப்படி நீங்க சொல்றதை நம்ம கேட்க முடியாது, இதுல எல்லாம் சாப்பிட முடியாது, இஸ்மத் கவுங்கா, இஸ்மத் கவுங்கானி அப்படின்னு விதண்டாவாதமா பேசினார். பெருமானா சொன்னாங்க, எந்த கையில நீ சாப்பிடுன்னு நினைக்கிறியோ அதே கையில சாப்பிடு, ஆனா வலது கைக்கு எது எந்த வேலை இருக்குதோ அந்த வேலை அது செய்யாது அப்படின்ட்டார். பேச்சு வாக்குல மௌத்தா போற வரைக்கும் இந்த கை விளங்கல அவருக்கு. அல்லாஹ் அக்பர். நாகரிகம், ஸ்டைல் அப்படின்னு இந்த இடத்துல சாப்பிட்டாரு. மௌத்தா போற வரைக்கும் வலது கை அவருக்கு வேலை செய்யவே இல்லை. ஏன்? பெருமானார் சொல்லி கூட அவர் என்ன செஞ்சாரு, தட்டி கழிச்சார். அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அது மாதிரி பெரிய நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய பண்புகள், குணங்கள், அல்லாஹ் அக்பர், ஏராளம் 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 சொல்லிக்கிட்டே போலாம். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, மனிதனுடைய மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வழங்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு வெற்றி வழங்கக்கூடிய விஷயத்துக்கு வரும். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களுமே ஒரு அழகிய முன்மாதிரி, ஒரு அழகிய முன்மாதிரி. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தை சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமல்ல, போதித்தும் காட்டினார், போதித்தும் காட்டினார். சார் பெரியம்பர்லே கடைசியா வருவோம். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா பண்புகளுமே, எல்லா குணங்களுமே அல்லாஹ்வுடைய கிருபையில மிக பிரம்மாண்டமான ஒரு பண்புகளாக இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு முன்னாடி முத்தொலிஸ்டா பேசுவார். சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதனால நம்ம ஒன்றைக்கு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. பெரிய நண்பர்களே, கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய பண்புகளை கொண்டுதான், குணங்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா தீனை, ஈமானை இவ்வளவு விரிவுபடுத்தி இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான முறையில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசு, நல்லா கவனமா கேட்கணும், 7 வயசு. அந்த சமயத்துல ஹஜரத்தே அபூ தாலிப் அவருடைய சிச்சா அலி ரலியல்லாஹு தகப்பனார், அவர் வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போறார். சில ரிவாயத்துக்கள்ல 11 வயசு கூட இருக்கு, சில ரிவாயத்துக்கள்ல 11 வயசு, சில ரிவாயத்துக்கள்ல 7 வயசு. சார் 11 வயசு நம்ம வச்சுக்கலாம்னு வைங்க. 11 வயசுக்கு முல்கே ஷாம் கூட்டிட்டு போறார். முல்கே ஷாம் மதீனால இருந்து போகும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துல எல்லாமே நிக்கிறாங்க. நல்ல கவனமா கேட்கணும், மரத்துக்கிட்ட நிக்கிறாங்க. புஹைரா அப்படிங்கிற ஒரு பாதிரியார், புஹைரா அப்படிங்கிற ஒரு பாதிரியார், தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் மூணையுமே கரைச்சி குடிச்சவர். அவர் அந்த மரத்துக்கிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார், யாரு வரா என்ன போறா.
அந்த மரத்துக்கு வெகு நேரம் பெருமானாசர் நின்றுகிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரத்துல அவர் என்ன செய்ய, ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு போயிட்டார். அந்த கூட்டத்தை கூப்பிட்டார், புகையராங்கிறவர் கூப்பிட்டு, இந்த கூட்டத்துக்கு தலைவர் யார், அமீர் யாரு அப்படின்னா அவர் சொன்னார், அபூ தாலிபை காட்டினாங்க. அபூ தாலிப் தான் அமீர் அப்படின்னு. அவர் சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு விருந்து, இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு விருந்து அப்படின்னாரு. சொன்னாரு, இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு விருந்து அப்படின்னாரு. அவர் அபூ தாலிப் திருப்பி கேட்டாரு, எத்தனையோ தடவை இங்க கடந்து இருக்கிறோம், பயப்புல ஒரு தடவை கூட தண்ணி தவிச்ச வைக்க தண்ணியே கொடுத்தது கிடையாது, இன்னைக்கு என்ன விருந்து புதுசா சொல்றேன் அப்படின்னு. இல்ல விருந்து இன்னைக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையில அன்னைக்கு மத்தியானம் விருந்து ஏற்பாடு செஞ்சாங்க. எல்லாம் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டாங்க. எல்லாமே உட்கார சமயத்துல என்னாச்சு அப்படின்னா, அந்த புகைரா அப்படிங்கிற பாதிரியார் கேட்கிறாரு, எல்லா மக்களுமே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, எல்லாமே வந்துட்டோமே. இல்லையே, எல்லாமே வரல, ஒருத்தர் தவறாரு அப்படின்னு. அப்ப அபூ தாலிப் சொன்னாரு, ஆமா, என்னுடைய அண்ணன் பையன் இல்ல, அவர் ஒட்டகத்தை கட்டுறதுக்காக வேண்டி, இன்னொரு இடத்துல கட்டுறதுக்காக வேண்டி போயிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, அவர் வரட்டும் அப்படின்னு. ஏங்க, அவர் சின்ன பையன், நாங்கெல்லாம் பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிறோம், சர்தாருங்க, என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, விருந்து அவருக்கு தான் அப்படின்னாரு. அவருக்காக வேண்டிதான் உங்களுக்கே விருந்து நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. சரி, அதற்கு பெருமானாசர் வந்தார். வந்து பார்த்தா அப்படின்னா, அந்த மரத்துடைய நிழல்ல எல்லாமே உட்கார்ந்து கரெக்டா இருக்கு. பெருமானாசர் ஓரமா போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து வெயில்ல உட்கார்றாங்க. உட்காரும் சமயத்தில் அந்த புகைரா கண்கூட பாக்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயில்ல உட்காராரு. அப்படியே மேகம் கொடை பிடிக்குது. மேகம் அப்படியே தேசா கொடை பிடிக்குது. நிழலுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார் பெருமானார். இது எல்லாம் இந்த புகைரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பார்த்த பிறகு அபூ தாலிப் கேட்டாப்புல, இவருடைய அப்பா யாரு அப்படின்னு. அவர் சொன்னா, நான் தான் அவருடைய அப்பா. சொல்லி போய் சொல்றீங்க, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி நபி யாருன்னு அவருக்கு தெரியாம இருக்குமா? தௌராத்து, ஜபூர், இன்ஜில் தான் படிச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க போய் சொல்றீங்க, ஏங்க இவரு, நீங்க அவருடைய அப்பாவா இருக்க முடியாது. இல்லைங்க சார், சித்தப்பா, ஆனா என்னுடைய பையனை காட்டிலும் அதிகமா அவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரு, கொஞ்சம் அந்த பையனை முன்னாடி கூப்பிடுங்க. பெருமானார் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய துணியை அகற்றி பார்த்தா, தோள்பட்டையில ஹத்தமே நுபுவத் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு தோல் புஜத்துக்கு நடுவுல, சுப்ஹானல்லாஹ், தோல் புஜத்துக்கு நடுவுல முத்திரை இடப்பட்டிருக்கு. அவரு அந்த முத்தம் விட்டு இவர் சொன்னாரு, இவர் தான் கடைசி நபி. அல்லாஹ், இவர் தான் கடைசி நபி. எங்க கூட்டிட்டு போறீங்க? முல்கே ஷாமுக்கு வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போறோம். அவங்க சொன்னாங்க, இந்த யூதர்கள் எல்லாம் இவரை பார்த்தாரு இவரை வெட்டிடுவாங்க, நௌசுபில்லா, இவரை கொன்னுடுவாங்க, அதனால நீங்க முல்கே ஷாமுக்கு கொண்டு போகாதீங்க, நேர மதீனாவுக்கு கூட்டிட்டு போங்க என்பதாக அந்த புகைரா பாதிரியாரு அபூ தாலிப் சொன்னார். ஆக பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாழ்க்கையுமே லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவுகளுமே, ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிச்சூடுகளுமே அழகிய முன்மாதிரி என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்